ஸோ ஹலோ கைஸ். ஸோ லாஸ்ட் 2 days வந்து வீடியோஸ் ரெகுலராக போடல. ஸோ இன்றைக்கி வந்து நான் நிறைய பேர் கேட்டிருந்தது படி ரவுண்ட் 2 கட் ஆஃப் ஃபார் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் வித் ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் 100% சேஃபஸ்ட் மார்க்குமே நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் இயர் எந்த மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ரவுண்டில் எவ்வளோ மார்க் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் குறைஞ்சது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 540 மார்க்குக்கு வந்து கிடச்சிருந்துச்சு. அண்ட் செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மார்க் டிக்ரீஸ் ஆகி 537 அப்படிங்கிற மார்க் வரைக்கும் வந்து ஓப்பன் கேட்டகரி கிடைச்சிருந்து. ஸோ இந்த வருஷம் ஓப்பன் கேட்டகரியோட ரவுண்ட் 1க்கான மார்க் ஃபார் செல்ஃப் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 604 இருந்துச்சு. இதே ரவுண்ட் 2 நம்ம லாஸ்ட் இயரோட பேசிஸாக வச்சு பார்க்கும்போது 604 அப்படிங்கிறது சேஃபஸ்ட் மார்க்காக இருக்க போது. அண்ட் இதோட குறையிறதுக்கான சான்சஸுமே இருக்குது. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நான் சொல்றது சேஃபஸ்ட் மார்க் வில் பி 604. ஸோ அதுக்கு கீழே குறைஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி பிசி கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் 506 அப்படிங்கிற மார்க் வரைக்கும் வந்து கிடைச்சிருந்துச்சு. அண்ட் ரவுண்ட் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 498 மார்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. 8 மார்க் வந்து குறைஞ்சிருந்துச்சு லாஸ்ட் இயரோட பேசிஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா. அதே பேசிஸாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் ரவுண்ட் 1 கட் ஆஃப் ஃபார் செல்ஃப் ஃபினான்ஸ் வந்து 584 இருக்கு பிசி கேட்டகரிக்கு ரவுண்ட் 1க்கு. ஸோ அப்போ ரவுண்ட் 2க்கு என்னதான் இருக்கலாம் அப்படின்னா 576 வில் பி த சேஃபஸ்ட் மார்க் ஃபார் பிசி கேட்டகரியாக இருக்க போகுது. அண்ட் பிசிஎம் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 498 தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டோட கட் ஆஃபாக லாஸ்ட் இயருக்கு இருந்துச்சு செல்ஃப் ஃபினான்ஸ்க்கு. அண்ட் 10 மார்க் டிக்ரீஸ் ஆகி 488 மார்க்காக வந்துருந்துச்சு லாஸ்ட் இயரோட செகண்ட் ரவுண்ட். அண்ட் இந்த வருஷம் பிசிஎம்மோட ஃபர்ஸ்ட் ரவுண்டோட கட் ஆஃப் வந்து 579 இருக்கு. அண்ட் செகண்ட் ரவுண்டோட சேஃபஸ்ட் மார்க் வில் பி 571 வந்து இருக்க போகுது. ஸோ இது கீழே குறைஞ்சு வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. அண்ட் உங்களோட மார்க் கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எம்பிசி கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 488 மார்க் ஃபர்ஸ்ட் ரவுண்டோட கட் ஆஃபாக இருந்துச்சு. அண்ட் 480 செகண்ட் ரவுண்டோட கட் ஆஃபாக இருந்துச்சு ஃபார் லாஸ்ட் இயர். 8 மார்க் குறைஞ்சு வந்துச்சு. அண்ட் இந்த வருஷத்தோட அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 574 ஃபர்ஸ்ட் ரவுண்டோட மார்க்காக வந்து இருக்கு. ஸோ அப்போ செகண்ட் ரவுண்டோட சேஃபஸ்ட் மார்க் வில் பி 567 வந்து இருக்க போது ஃபார் செல்ஃப் ஃபினான்ஸ் செகண்ட் ரவுண்ட் எம்பிசி கேட்டகரிக்கு. எஸ்சி கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 404 ஃபர்ஸ்ட் ரவுண்டோட கட் ஆஃப் அண்ட் 400 வில் பி த செகண்ட் ரவுண்டோட கட் ஆஃபாக இருந்துச்சு ஃபார் லாஸ்ட் இயர். 4 மார்க் குறைஞ்சு வந்துருந்துச்சு. அண்ட் இந்த வருஷம் 494 ஃபர்ஸ்ட் ரவுண்டோட கட் ஆஃபாக இருக்கு. அண்ட் 490 வில் பி த சேஃபஸ்ட் மார்க் ஃபார் த ரவுண்ட் 2 இருக்க போது செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் எஸ்சி கேட்டகரி இந்த வருஷத்துக்கு. எஸ்சிஏ கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 329 ஃபர்ஸ்ட் ரவுண்டோட கட் ஆஃப் லாஸ்ட் இயர். அண்ட் 316 செகண்ட் ரவுண்டோட கட் ஆஃப் லாஸ்ட் இயர். 13 மார்க் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து 427 இருக்கு ஃபார் எஸ்சிஏ கேட்டகரி. அண்ட் ரவுண்ட் 2 சேஃபஸ்ட் மார்க் வில் பி 417 வந்து இருக்க போது ஃபார் எஸ்சிஏ கேட்டகரி ரவுண்ட் 2 செல்ஃப் ஃபினான்ஸ் சீட்டுக்கு. அண்ட் எஸ்டி கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. 302 மார்க் ரவுண்ட் 1 அண்ட் 302 மார்க் ரவுண்ட் 2ல லாஸ்ட் இயர் வந்து இருந்துச்சு. அண்ட் இந்த வருஷம் ரவுண்ட் 1க்கு வந்து 413 இருக்கு ஃபார் எஸ்டி கேட்டகரி. அண்ட் ஆப்வியஸ்லி செகண்ட் ரவுண்டுக்கு 413 ஆர் மேக்ஸிமம் 1 மார்க் அந்த ரேஞ்ச் கிட்ட வந்து குறைய சான்ஸ் இருக்கு. 1 or 2 மார்க். ஸோ இதான் ரவுண்ட் 2 செல்ஃப் ஃபினான்ஸோட 100% சேஃபஸ்ட் மார்க்காக வந்து இருக்க போது. உங்களோட மார்க் அண்ட் கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணி. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபியூச்சரில் ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான அப்டேட், தட் இஸ் நெக்ஸ்ட் எக்ஸாமை பற்றி இருக்கட்டும். அண்ட் இதுக்கு முன்னாடி எம்பிபிஎஸோட பேட்டர்ன் கரிக்குலம்லாம் எப்படி இருந்துச்சு, அண்ட் இதுக்கப்புறம் எவ்வளோ சீரியஸாக மாறப்போகுது பிகாஸ் அந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற எக்ஸாம்னால என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது எல்லாத்தையும் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ மறக்காம நம்ம வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.